வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் ரெடிமேட் மிக்ஸ் வச்சு எப்படி ப்ளம் கேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ப்ளம் கேக் மாதிரியே ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெடிமேட் மிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு நான் கிரைண்ட் கிரேஸ் அப்படின்ற பிராண்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ப்ளம் கேக் மிக்ஸ் இது 250 கிராம்ஸ் இருக்குது. 250 கிராம்ஸ் ஒரு மீடியம் சைஸ் கேக் வருது. டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த மிக்ஸு கூட வெறுமனே நம்ம எண்ணெய், முட்டை, ட்ரை ஃப்ரூட்ஸ் இது மட்டும் சேர்த்து பண்ணினாலே போதும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நம்ம 1 by 1 பண்ணலாம். அவங்க வந்துட்டு இந்த முட்டை, எண்ணெய் எல்லாமே வந்துட்டு ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம 1 by 1 நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம சேர்த்து பண்ணலாம். அப்போ தான் கேக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பேக்கில் வந்து 3 முட்டை சொல்லியிருக்காங்க. 250 கிராம்ஸ்க்கு அது ரொம்ப அதிகமாக இருக்குமோன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்கோடைய வாசனை ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் 2 முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எதுவும் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. அவங்க 75 ml சேர்த்துருக்காங்க. அதனால் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். எப்போவுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது இல்லை கூட சேர்த்துக்கிறது நம்ம விருப்பம்தான். அதனால் ஒரு 50 ml திட்டமாக இருக்கும் இதுக்கு. இப்போது இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ரெடிமேட் மிக்ஸையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த ரெடிமேட் மிக்ஸு சேர்க்கும்போது நான் வந்துட்டு டைரெக்டாகவே சேர்த்துட்டேன். டைரெக்டாகவே சேர்க்கும்போது அதில் வந்துட்டு சின்ன சின்னதாக கட்டி இருந்தது. அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த ரெடிமேட் மிக்ஸை சேர்த்து நல்லா கலக்கும்போது எதனா ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சுட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்ததுமே அந்த மிக்ஸு பார்க்குறதுக்கு அந்த ப்ளம் கேக்கோட அந்த கலருக்கு சூப்பராக நல்லா அழகாகவே தயாராகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட்டி இருக்கிறது தெரியும். நல்லா பிளெண்டரை வச்சு தான் நல்லா ஈவனாக நல்லா கலந்து விட்டுருக்கேன் நான். அதனால் சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போது இது தயாராகிடுச்சு. இது கூடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்மக்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் பசங்க நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த ப்ளம் கேக் மிக்ஸு சூப்பராகவே தயாராகிடுச்சு. நம்ம மோல்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் பேப்பர் கப்பு இதுவுமே நல்லா மார்க்கெட்டில் இப்போ கிடைக்கிது. 24 ருபீஸோ என்னவோ தான் இந்த பேப்பர் கப்பு. 24 20 சரியாக ஞாபகம் இல்லை. அதான் நான் வாங்கியிருக்கேன். இதிலே நான் பேக் பண்ணுறேன். இந்த குவான்டிட்டிக்கு அந்த கப்பு நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கேக் மிக்ஸையும் இந்த மோல்டில் போட்டுட்டு நீங்கள் மேலே வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை நட்ஸோ நமக்கு என்ன விருப்பமோ அதை லேசாக நீங்கள் டாப்பிங்ஸ் மேலே நல்லா தூவிட்டு கூட நீங்கள் பேக் பண்ணலாம். எப்போவுமே கேக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் குக்கராக இருந்தாலும் சரி, அவனாக இருந்தாலும் சரி, ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பேக் பண்ணலாம். இப்போது இந்த ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்கிற அவனில் நான் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 45 மினிட்ஸ், பேக்கில் வந்துட்டு 45 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அதே 45 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் 45 மினிட்ஸ் வச்சதுனால மேலே வந்துட்டு லேசாக லைட்டாக கருகுன மாதிரி இருந்தது. பட் உள்ளார வந்துட்டு அந்த டெக்ஸ்சர் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு பக்கமாக மேலே வந்துட்டு லைட்டாக கருகி இருக்குது. அதனால் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேக்கு நல்லா சாஃப்டாகவே இருந்தது. டேஸ்ட்டும் வந்துட்டு அந்த ப்ளம் கேக்கோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஒரு 250 கிராம்ஸ்க்கு 2 முட்டை, ஒரு 50 ml எண்ணெய், அந்த பேக் பண்ணுற இது மட்டும் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ப்ரீஹீட்டட் அவன்லேயோ இல்லை குக்கர்லேயோ ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போது ரொம்பவே சிம்பிளாக நம்ம ரெடிமேட் மிக்ஸ் வச்சு சூப்பராக அழகாக நம்ம தயார் பண்ணிட்டோம். ப்ளம் கேக் தயார் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு உண்மையாகவே நல்லா இருந்தது. உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.